அவர் வந்து மஹபூப் சுப்ஹானி கல்சுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு, எஜமான், உங்களை நான் பார்க்கிறேன், உங்கள் முகமெல்லாம் எனக்கு ஒளியாக தெரிகிறது என்றார். உங்களுடைய முகம், கை, கால்கள் எல்லாம் நூறு பேரொழியாக எனக்கு தெரிகிறது. ஆனால் இங்கே மட்டும் கல்வியில மட்டும் ஒரு சின்ன கருப்பு தெரிகிறது, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று அந்த கலிமா சொல்லாத மனிதர் கேட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு அழகான வெள்ளை துணி பலபலவென்று லைட்டு போட்டு மின்னுகிறது, ஒரு கருப்பு புள்ளி இருந்தா பளிச்சென்று தனியாக தெரியாதா? அதைத்தான் அந்த கலிமா சொல்லாத மனிதர் கேட்டார். உங்களை பார்த்தால் அப்படி ஜொலிக்கிறீர்கள், ஆனால் இங்கே உள்ளத்திலே மட்டும் ஒரு கருப்பு தெரிகிறது, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த மஹபூப் சுப்ஹானி கல்சுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த கருப்பு வேறு யாரும் அல்ல, நீதான் என்றார்கள். நீதான் அந்த கருப்பு. உள்ளத்திலே கலிமா இல்லை, எனவே அந்த கலிமா இல்லாத கருப்பு தான் அப்படி தெரிகிறது. நீ வேண்டுமானால் கலிமா சொல்லிவிட்டு என்னை பார்க்கிறாயா என்றார்கள். கலிமா சொல்லிவிட்டு என்னை பார்க்கிறாயா என்றார்கள். இவர் உடனே கலிமா ஷஹாதா சொன்னார். கௌசுல் ஆலத்தை பார்த்தால் அந்த கருப்பு மறைந்து முழுவதுமாக சொல்லித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, வருகிற மக்களுக்கெல்லாம் கருணையை மாறி